ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனைய பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறது போல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜெனீவால பைலேட்டரல் மீட்டிங். மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிக்கும் சுவிட்சர்லாந்து டைம் படி அப்படிங்கிறது போல செய்திகள். ஆனா இந்த டைம்ல ரஷ்யா, உக்ரைன்ல வெறியாட்டம் ஆடி இருந்துக்கிறாங்க. 420 ட்ரோன்கள் ஒரே நாள்ல, அதாவது நைட்ல இருந்து காலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26 ஹெவியான ஸ்ட்ரைக். ஸோ 39 மிசைல்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. இதுல 5 பெலிஸ்டிக் மிசைல்கள், 46 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 32 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் நம்ம போன பதிலே பார்த்திருப்போம். எந்த மாதிரியான இழப்புகள் நடந்திருக்கு, ஒரு பகுதிகளை மென்ஷன் பண்றாங்கன்னா ஹெவியான அட்டாக்கா இருக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ 420 ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பண்ண ஹியூஜான ஒரு அட்டாக், லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பல பகுதிகளை ரஷ்ய தரப்பு நடத்தி இருக்காங்க. இதுல உதிரி பாகங்களே உதிரி போய் விழுந்து 15 பகுதிகளை இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற செய்திகள். சரி, ரஷ்யா உக்ரைன்ல ரஷ்யா இது போல ட்ரோன் அட்டாக் தான் பண்ணிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, அதாவது 25ஆம் தேதி நடக்கக்கூடிய தகவல்கள், கடந்த 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய தகவல்கள் அப்டேட்டா கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுல 235 காம்பேட் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது ரஷ்யா உக்ரைன் மாறி மாறி அடிச்சிருந்துருக்காங்க 24 மணி நேரத்துல 235 முறை. இதுல 68 ஏர் ஸ்ட்ரைக், அதாவது விமானங்களை கொண்டு வந்து தாக்குதல் பண்றது மட்டுமே 68 ஏர் ஸ்ட்ரைக். இதுல 222 கைடட் குண்டுகள், 200 மார்க்க கிராஸ் பண்றது இது 2வது முறை. ஜனவரி மாசம் பார்த்திருப்போம் 200 கிராஸ் ஆகுதுன்னு. 222 அப்படிங்கிறது ஹியூஜ். இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஸோ 222 கைடட் குண்டுகள் கடந்த 24 மணி நேரத்துல ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க. 5271 காமிகாசி ட்ரோன்களை களத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. 5271 24 மணி நேரத்துல மட்டுமே காமிகாசி ட்ரோன்கள். இதுல ட்ரோன்கள் வந்து உளவு பார்க்கும், சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை கொண்டு போய் அப்படியே லொத்து லொத்துன்னு போடும், சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்குகளை துல்லியமா குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா போய் அதுவே காமிகாசி ட்ரோனா அடிக்கும். லான்செட் ட்ரோன்கள், பல வகையான ட்ரோன்கள் இந்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஹியூஜா இருக்கு. அதுக்கான காரணம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எந்த அளவுக்கு அவர் அடம் பிடிக்கிறாரோ அந்த அளவுக்கான தாக்குதல்கள் இங்க நடக்குது. களம் ரொம்ப மோசமாயிட்டே வருது. ஸோ இது போல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப வரைக்கும் 90,000, அதாவது 90,000 நபர்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல காணாம போயிருக்காங்க, மிஸ்ஸிங் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க ராணுவ வீரர்களுக்கு உதவிக்குள் கொடுக்கணும். 2வது இழப்பீடு தொகை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தரணும். ஏகப்பட்ட விஷயங்கள். இதே மிஸ்ஸிங் அப்படிங்கறத மார்க் பண்றாங்க அப்படிங்கிறது வேற கதை. ஸோ இது போல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ்ஸிங்கே அதிகமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல, அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல வேடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்களை பிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் அவங்க ஃபேமிலிக்கு போன் பண்ணி பேசுவாங்க. அப்போ ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா திட்டுவாங்க. ஏன் போன, எதுக்கு போன, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அவங்களை வந்து மோரலி வீக் பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளை பார்த்துட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜப்பானோட மீடியாக்கள் சொன்ன மாதிரி அவரு நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே. ஸோ என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா அந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பாரா இருக்கலாம். ஸோ அதனால கூட மீடியா வந்து ஜப்பானோட மீடியாக்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா நடிப்புல திறமையானவர் அப்படிங்கிற ஹைலைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது போல ஞாபகம் வருது பல அனலிஸ்டுக்கும். அந்த டைம்ல நடந்துட்டு இருந்தது. இப்போ அதே போல ஒரு விஷயம் நடக்குது. ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட ஆண்கள் இவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அவங்களோட வீட்டுக்கு போன் பண்ணும்போது, நல்ல வேலைப்பா, நீயாவது நல்லா இருக்கிறியே, ரஷ்யா ஆளை கொடுக்கறதா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா கமுக்கமா ரஷ்யாக்குள்ளேயே இருந்துக்கிறேன்னு இருந்துக்க, உக்ரைனுக்குலாம் வந்துடாத, என்னால வாழவே முடியாது, எங்களாலேயே முடியல, யாரும் வந்துடாதீங்க அப்படிங்கிற லைனா வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் மாதிரி விட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா வீடியோ பதிவும் போட முடியாது. நான் உங்களுக்கு 1, 2 வந்து பாத்தீங்கன்னா சைட்ல காட்டுறேன். நிறைய வீடியோ வருது. மேபி மீடியாக்கள் இதுக்கப்புறம் அதிக அளவுல பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ ரஷ்யாலேயே இருந்துக்க, வந்துடாத உக்ரைனுக்கு, வாழவே முடியல, இங்க நாங்களே தப்பிச்சு ஓடிடலான்னு இருக்கிறோம், நல்ல வேற கடவுள் புண்ணியத்துல நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நீ இருக்க, ரஷ்யாலேயே இருந்துக்க, ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்மார்கள், அதாவது தாய்கள், மனைவிகள் இவங்களா இருப்பாங்க இல்லையா, ரஷ்யாலேயே இருந்துக்க, நல்ல வேலை புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல
ஏன்னா, ஆ இதுல 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு பிடிக்கப்பட்ட நபர்கள வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ பைலேட்டரல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனீவால நடந்துட்டு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு நடந்துட்டு இருக்கு. 2க்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நபர் தான் பார்க்குறாரு. பாவம் விட்டாஃப் அவர்கள். என்ன பண்றது? இவங்களுக்கும் நடக்கணும், அவங்களுக்கும் நடக்கணும். ஒரு இடத்துல மாறி மாறி வச்சீங்கன்னா சிக்கலாயிரும்னு சொல்லிட்டு தான் பொதுவா ஜெனீவால வச்சுக்கிறாங்க போல தெரியுது. இப்ப அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு செஷன் அங்க, ஒரு செஷன் இங்க அப்படிங்கோல. ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம, அங்க பேச வேண்டியது இங்க பேசி, இங்க பேச வேண்டியது அங்க பேசிருவாரா? அப்படிங்கிற போல அச்சங்கள்லாம் இருக்கு. பட் எது எப்படியோ எல்லாம் கிளாரிட்டியா இருப்பாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இப்போ 2 விஷயங்கள். இந்த பேச்சுவார்த்தை நடக்கல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். அது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நாட்டுல அ போர் கைதியா இருக்கிறத விட நம்ம நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வீரர்களோட எண்ணமா இருக்கும். இதுல என்னன்னா, அப்படி வராங்க அப்படின்னா, அவங்கள புடிச்சுட்டு கொண்டு வந்து திருப்பி ஃப்ரண்ட் லைன்ல விட்டுறாங்க. வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள். ஸோ அதனால தான் அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வராதீங்க, அங்கேயே இருந்துக்குங்க அப்படிங்கிற போல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு மென்ஸ்கி அவர்கள். அதான் இந்த பேச்சுவார்த்தையில வந்து இப்போ லீடா இருக்கிறார் இல்லையா? ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை. ரஷ்யா சார்பா இருக்கா இல்லையா? ஸோ அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உக்ரைனோட மீடியாக்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 1000 உக்ரைனோட இறந்த உடல்கள், வீரர்களோட உடல்கள ரஷ்யா வந்து பண்ண குடுத்துருக்காங்க. எல்லா டைமும் 1000 அப்படிங்கிறத மார்க் பண்றாங்க ரஷ்யா. ஸோ இந்த 1000 இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்கள குடுத்ததுக்கு, உக்ரைன் தரப்பு வந்து வெறும் 35 ரஷ்ய வீரர்களோட இறந்த உடல்கள் தான் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டைம்லயுமே 50 மார்க்க கிராஸ் பண்ண மாட்டேங்குது. 40 கூட தொடல. ஒரு டைம் கூட. ஸோ இது போல வந்து பண்ண உடல்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இறப்போட விகிதம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதத்தான் வந்து பண்ண முன்னாடி சொன்னேன். 90,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறாங்க. நியர் பை 1,00,000 பேர். ஆ அவ்ளோ நபர்கள் காணோம் அப்படிங்கும்போது, இப்ப இறந்திருக்காங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு உண்டான நஷ்ட ஈடு, இழப்பீடு இது போல குடுப்பாங்க இல்லையா அரசாங்கம். ஸோ அத அந்தந்த நபர்களுக்கு குடுக்கணும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது போல கன்சிடர் பண்ணா. இதே மிஸ்ஸிங் அப்படின்னா அது தர வேண்டியதில்ல. ஸோ சேலரி அப்படிங்கிறதும் கிடைக்காது. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. இது எப்படி உக்ரைனோட மக்கள் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே பிரச்சனையாயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல விக்டர் ஆர்பன் அவர்கள் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார் ஓப்பனா ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களே, இந்த த்ரூஸ்பா பைப்லைனை வேணும்னே பிளாக் பண்றீங்க. சீக்கிரமா அதை ஓபன் பண்ணி விட்டுருங்க. அதை ரீஸ்டோர் பண்ணி எங்களுக்கு ஆயில் வரணும் அப்படின்னு சிக்கலாய்க்கும் பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் அனுப்பிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே எஸ்கலேஷன் டென்ஷன்ஸ் அடுத்தது பில்டப் ஆயிட்டே இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளை சுமூகமான முடிவுகள் உக்ரைன் தரப்பு அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும்போது யூரோப்பியன் யூனியன் நாடுகளே வந்து பண்ணா அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைன் எதுக்குமே ஒத்து வர மாதிரி இல்ல. இப்ப உக்ரைன் தரப்பு இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி அவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டும் பரவாயில்ல. அ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. ஏன்னா, ஷிப்மெண்ட் எல்என்ஜி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு லுத்துவேனியா வழியா வரப்போகுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பால்டிக் சி வழியா வந்து பாத்தீங்கன்னா, லுத்துவேனியால போர்ட் ஆச்சுன்னா, லுத்துவேனியால இருந்து போலாந்து வழியா வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு இதுக்கப்புறம் எல்என்ஜி வருமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா லுத்துவேனியால இருந்து பெலருஸ் வழியா வரலாம். ஸோ அது சிக்கலான ஒரு நாடு இல்லையா? ஸோ அதனால இப்படி திருப்பி வாங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள். இதை யார் சொல்றாங்கன்னா, உக்ரைனோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அப்புறம் எனர்ஜி மினிஸ்டரான டெனிஸ் ஷமேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது போல செய்திகள் வருது. ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக உக்ரைனுக்கு அழுத்தங்கள் அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறாங்க. பல்வேறு வழிகள்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது மாபெரும் யுத்தமா மாறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் ரஷ்யா, உக்ரைன்ல வந்து தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சு. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.